வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தொடர்பான முக்கிய வினாவிடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். மூவலூர் ராமவிரதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1989 அறிமுகப்படுத்தப்பட்டது. இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி எந்த ஆண்டு முதல் பெற்றோர்களின் சொத்துக்களில் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா 1956 இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி தான் அளிக்கப்பட்டது. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா 1989 போல் நம்ம தமிழக இந்து வாரிசுரிமை சட்டம்னு சொல்லுவாங்க. 1989 இது 10th புக்கில் இருக்குது, புதிய புக்கில். சரிங்களா, சோஷியல் சயின்ஸில். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரெல்லாம் 1989 முன்னாடி பெண்களுக்கு திருமணம் நடந்ததோ அவங்களுக்கெல்லாம் பெற்றோரின் சொத்துக்களில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் 2005 மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின்படி அப்படியெல்லாம் கிடையாது. 1989 முன்னாடியோ அல்லது பின்னாடியோ சரிங்களா பெண்களுக்கு திருமணம் ஆயிருந்து அப்படின்னா கட்டாயம் பெற்றோர்களுடைய சொத்துக்களில் பங்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே ஒரு சில நிபந்தனைகளை முன் வைப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்களின் விருப்பத்திற்கு மாறாக சரிங்களா, இப்போ லவ் பண்ணிட்டு அதாவது பேரண்ட்ஸுக்கு பிடிக்காது சரிங்களா, பட் ஆனால் கல்யாணம் பண்ணி இன்னும் ஓடிடுறாங்க அப்படின்னா அதுமாரி ஓடக்கூடியவர்களுக்கு சொத்துக்களில் பங்கு கிடையாது அப்படின்னு ஒரு நிபந்தனை. சரிங்களா. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க, அவங்க பெற்றோர்களுடைய பேச்சு கேட்காம போயிட்டாங்க அப்படின்னா சரிங்களா, பெற்றோர்கள் மீறி இவங்க தவறு பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுக்கடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை பெற்றோர்கள் விருப்பப்பட்டால் அவ்வாறு ஓடிப்பானவர்களை அழைத்து தன்னுடைய சொத்துக்களில் பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தாலும் கூட பிற்காலத்தில் அந்த பெற்றோர்களை சரிவர கவனித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கவனித்து கொள்ளவில்லை என்றால் அவ்வாறு கொடுக்கப்பட்ட நிலங்கள் திரும்பவும் பெற்றோருக்கே கொடுத்துருவோம், திரும்ப பெற்றோருக்கே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ ஒரு சில நிபந்தனைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா. ஸோ இப்போ 1956, 1989, 2005 சரிங்களா. ஸோ இந்த வருஷம்லாம் இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தில் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் போலாமா. மூன்றாவது கொஸ்டின். திருச்சியை தலைநகராக மாற்றும் திட்டத்தை எம்ஜிஆரால் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1983 அறிவிக்கப்பட்டது. அம்மா குடிநீர் திட்டம் யாருடைய பிறந்த நாளில் தொடங்கப்பட்டது அப்படின்னா CN அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளில் தொடங்கப்பட்டது. சரிங்களா. ஐந்தாவது கொஸ்டின். முதலாக மதிய உணவு திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா எட்டயபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆறாவது, 2009 கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா குலாம் நபி ஆசாத். 2009 கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் குலாம் நபி ஆசாத். சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பெரியார். சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பெரியார். நெக்ஸ்ட் பாருங்கள். முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1929. ஸோ சுயமரியாதை இயக்கம் எப்போ தோற்றுவிப்பாங்க, 1925 தோற்றுவித்திருப்பாங்க. பட் ஆனால் அதனுடைய முதல் மாநாடு 1929 நடக்கும். 9வது கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை. தமிழகத்தில் இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா CN அண்ணாதுரை. ஆக்சுவலாக தீகாவை உருவாக்குந்து தந்தை பெரியார். அதாவது நீதி கட்சி திராவிட கழகம் மாற்றிருப்பாங்க பெரியார். அந்த திராவிட கழகத்திலிருந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத CN அண்ணாதுரை அவர்கள் தான் தோற்றுவித்திருப்பாங்க. ஸோ திராவிட கழகத்திலிருந்தால் திமுக வந்தது. அதில் எந்த ஒரு கருத்து மாறுபாடுங்க. அதே மாதிரி திமுகவிலிருந்து அதிமுக வந்தது. சரிங்களா. ஸோ பிரிஞ்சு வந்தது தான். இதில் எதுக்காக திராவிட கழகத்திலிருந்து அறிஞர் அண்ணா திமுக ஒரு புதிய கட்சி தொடங்கி வைத்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி ரேஸ் ஆகும். சரிங்களா. ஸோ ரெண்டு பேருக்கு பிரச்சனை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா
அவர் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய முதிய வயதில் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டது அறிஞர் அண்ணா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஏன் அப்படின்னா இவரே வந்து குழந்தை திருமணம் இதெல்லாம் எதிர்க்கணும் சொல்லிட்டு, பட் ஆனால் அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல், ஸோ அவரோட வயசு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிற 30 வயசு சிறிய பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு ஒரு சில கருத்து முரண்பாடு அறிஞர் அண்ணாவுக்கு பிடிக்கல. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தை பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர், சரிங்களா. ஸோ ஆனால் அறிஞர் அண்ணா அப்படி கிடையாது. நம்மளையும் மீறி மனிதர்களையும் மீறி எவனோ ஒருவன் இருக்கின்றான். ஸோ அதனால்தான் வந்து எம்ஜிஆர் பாட்டெல்லாம், அதாவது ஒரு சில பாட்டெல்லாம் இருக்குது, சரிங்களா. ஸோ எம்ஜிஆர் பாட்டு, ஸோ அதனால தான் வந்து எம்ஜிஆர் வந்து அண்ணா மேலே அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது, சரிங்களா. இதெல்லாம் தான் காரணம். ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சரிங்களா, ஸோ திமுக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னவோ அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க. பட் ஆனால் இது ரெண்டுமே முரண்பாடான, ரெண்டு பேருக்குமே ஆவாத ஒரு கட்சி. பட் ஆனால் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு பேசிக்கிறாங்க, சரிங்களா. இதெல்லாம் எங்கே போய் முடி போகுதுன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு வேலை. நெக்ஸ்ட்டு, பாரதியார் சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்ட ஆண்டு 1922, சரிங்களா. பாரதியார் சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்ட ஆண்டு 1922. பின்வருவனவற்றை சரியாக பொறுத்துக. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்மளுக்கு தெரியும், 1919 ஏப்ரல் மாதம் 13 நடந்திருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட், இரண்டாவது ஒத்தியாமை இயக்கம் பார்த்தீங்கன்னா 1920. ஸோ ஒத்தியாமை இயக்கம் அப்படின்னும்போது ஒரே ஒரு கருத்து நான் பதிவு வைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் அவர்கள் இந்திய விடுதலை போரில் பாடுபட்ட ஒரே ஒரு இயக்கம் எதுலனா ஒத்தியாமை இயக்கத்தில் மட்டும்தான் அவர் இந்திய விடுதலை போரில் வந்து அவர் பங்கேற்றிருப்பார், சரிங்களா. மற்றபடி அவர் இந்திய விடுதலை போரில் எங்கேயுமே பங்கேற்கவே மாட்டார், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா உள்ளூர் பிரச்சனையில் இறங்கிடுவார் அவர், சரி. அந்த வைக்கம் பிரச்சனை, ஸோ பெண்களுக்கு சொத்துரிமை தரணும், கல்வி கற்க வைக்கணும், ஸோ இது மாதிரி அவர் இறங்கிடுவார், சரிங்களா. இதுக்காக தான் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறைக்கு போயிட்டு வருவார். அதனால சிறை பறவை அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க, சரிங்களா. வச்சாங்களோ வச்சுக்கினாங்களோ அது விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் வருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைமன் குழு வந்து பார்த்தீங்கன்னா 1927 வந்திருக்கும். சைமன் குழு வந்து 1927. தண்டி யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா 1930. நம்மளுக்கே நல்லா தெரியும், சரியா. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் எங்கே போகிறாரு, தண்டிக்கு போவார், சரிங்களா. சபர்மதி ஆசிரமம் தான் தண்டியை நோக்கி போவார். அதே மாதிரி இவர் ராஜாஜி வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்வார், சரிங்களா. இது வந்து கரெக்டாக தான் ஆர்டராக இருக்குது. 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக பொருந்திருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் அமைப்புகளை தொடங்கப்பட்ட சரியான கால வரிசை தேர்வு செய்ய அப்படின்றாங்க. முதல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கழகம், சென்னை மகாஜன சங்கம், சென்னை வாசிகள் சங்கம், பம்பாய் மாகாண சங்கம், சரிங்களா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து சென்னை வாசிகள் சங்கம். எப்போ அப்படின்னா 1880 சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852, சரிங்களா. இது சென்னை வாசிகள் சங்கம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கழகம், தாதாபாய் நவ்ராஜி, சரிங்களா. என்ன பண்ணுவார்னா பிரிட்டனில் போயிட்டு 1866 போல் என்ன பண்ணுவார்னா இந்த கிழக்கிந்திய கழகத்தை தோற்றுவிப்பாங்க, சரிங்களா. இந்திய கிழக்கிந்திய கழகம்னு சொல்லிட்டு கிழக்கிந்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1865 தோற்றுவித்திருப்பாங்க. கிழக்கிந்திய கழகம் வந்து 1866 தோற்றுவித்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1884 தோற்றுவிப்பாங்க, சரிங்களா. இது சென்னை மகாஜன சங்கம். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, அதாவது பம்பாய் மகாஜன சங்கம் வந்து 1885 தோற்றுவித்திருப்பாங்க. அப்போது இது வந்து 1, இது வந்து 2, சரிங்களா. அதாவது 3 தான் 1ல் வரும், 1 இருக்குது வந்து 2வது இடத்துக்கு வரும், சரிங்களா. ஸோ அந்த சென்னை மகாஜன சங்கம் வந்து 1884 வந்து இங்கே வரும். பம்பாய் சங்கம் 4வது கரெக்டாக பொருந்தும். அப்போ 3, 1, 2, 4 அப்படின்றது தான் வந்து சரியான கால வரிசை. அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வாங்க. கிறித்துவ அமைப்புகள் எந்த ஆண்டு கல்கத்தாவில் முதலாக பெண் சிறார் சங்கத்தை அமைத்தன? 1819. எதுக்காகங்க இவங்க எங்கிருந்தோ வந்து எதுக்காக நம்ம இந்தியாவில் வந்து இது மாதிரி பெண் சிறார் சங்கத்தெல்லாம் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பதில் தான், மதம் மாற்றம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா. நெக்ஸ்ட் போவோம். 1849 ஆண்டில் பெதுன் பள்ளியை நிறுவியவர் வந்து ஜேஇடி பெதுன். 1890 ஆண்டில்
பூனாவின் பெண்களுக்கான ஏராளமான பள்ளியை நிறுவி வந்து டிகே கார்பே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஆண்டு இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டிகே கால்வேவால் தொடங்கப்பட்டதுன்னு 1916. சரிங்களா. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போ தோற்றுவித்தாங்க? 1816 நவம்பர் 20. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 1846 ஆண்டில் பெண்களுக்கான குறைஞ்சபட்ச திருமண வயது 10. சரிங்களா. 1846 ஆண்டில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10. 18வது பாருங்கள். பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான திருமண வயது 16 எனவும் நிர்ணயித்தவர் வந்து அக்பர். சரிங்களா. ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு 19வது பாருங்கள். எந்த ஆண்டு மத்திய சட்டப்பேரவையில் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1930. ஸோ சாரதா சட்டம் அப்படின்னாவே 1930. தேவதாசி, அதாவது சமஸ்கிருதத்தில் தேவதாசினும் அல்லது தேவர் அடியாள் அப்படின்றது தமிழ் என்ற வார்த்தையின் பொருள் வந்து கடவுளின் சேவகர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. கடவுளின் சேவகர். அதாவது ஸோ ஃபைனலாக இது மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சரிங்களா. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ஒரு சில முரண்பாடெல்லாம் ஏற்படுது. அதனால தான் நான் ஆதங்க தாங்க முடியாமல் எல்லாம் சொல்லிடுறேன். சரிங்களா. ஆக்சுவலாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் மன்னர் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மன்னர் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது யார் வரும்? ராஜராஜ சோழன் தான் வந்து ஞாபகம் வரும். யாருமே நம்ம அதை மறைக்கவே முடியாது. எங்கே போனாலும் சரிங்களா, தமிழகத்தின் மிகச்சிறந்த மன்னர் அப்படின்னா நம்ம ராஜராஜ சோழன் தான் சொல்லணும். அப்படியாப்பட்ட ஒரு நபர் மேலே தேவதாசி முறை இவர் தான் கொண்டு வந்தார். யார்? ராஜராஜ சோழன் தான் தேவதாசி முறையை கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு பழி சொல்கிறாங்க. சரி, ஆமாம், அவர் தான் கொண்டு வந்தார், நானும் ஒத்துக்கிறேன். சரிங்களா. தேவதாசி முறையை அவர் தான் கொண்டு வந்தார். எதற்காக கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது தவறாக பயன்படுத்தினார். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் மற்ற நாட்டுக்கெல்லாம் கொண்டுன்னு போயிட்டு ஸோ எப்படி சொல்கிற தவறெல்லாம் பயன்படுத்தினார் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கட்டுக்கதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்களா, பறவை அப்படின்ற ஒரு தேவதாசி இருந்ததாகவும் அவங்க வந்து ஒரு கோயிலை பார்த்துட்டு இது வந்து எனக்கு கற்கோயிலாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும் அவருடைய ஆணைக்கு இணங்க, ஆசைக்கு இணங்க கிடையாது, அவருடைய ஆணைக்கு இணங்க ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, அந்த கோயில் வந்து கற்கோயிலாக மாற்றி கொடுக்குறாரு. ஞாபகம் வச்சுங்க. அப்போது அந்த பெண்ணை வந்து அவர் எந்த அளவுக்கு மதிச்சிருந்தா அந்த கோயில் வந்து அவர் மாற்றி கொடுத்துருக்கணும். அதை மாற்றி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து தஞ்சை பெரிய கோயில் எதுக்கு கல்வெட்டில் பொதிடிச்சு அந்த பறவை அப்படின்ற பேர் எதுக்கு அங்கே வச்சுருக்கணும். அவர் வந்து எப்படி சொல்கிறது, இங்கேருந்து சொல்கிறாங்க இல்லையா, இது இவங்க யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்க, டைரக்டர்லாம் கூட சொல்கிறாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அவர் அப்படி பண்ணணும்? சரிங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி மிக்கவர். சரிங்களா. ஸோ எப்படி சொல்கிறது, இன்னும் மாயாஜாலெல்லாம் நிறைய தெரியும் அப்படின்ற ஒரு சில கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா. மாயா மந்திரம் நிறைய தெரியும் அவருக்கு அப்படின்றலாம். சரிங்களா. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் சரிங்களா, ஏன் வந்து ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, பெண்கள் வந்து இழிவுபடுத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடியவங்களே சொல்லின்னுக்கிறாங்க. சரிங்களா. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னரை நாமளே வந்து தாழ்வுபடுத்தி பேசினா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க சரிங்களா, இங்கேருந்து எங்கெங்கேயோ போயிட்டு கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா. நம்மளே படிக்கிறோம், சேனாவில் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்கிறதுனால நம்ம படிக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? சரிங்களா. இப்போ ராஜராஜ சோழன் வந்து கேவலப்படுத்தினா அப்போ நம்ம ஃபுல் தமிழ் சமுதாயத்தையுமே கேவலப்படுத்துகிற மாதிரி தான் ஆகிடும். ஏன் இங்கே இருக்கிறவங்க அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா. ஸோ இவ்வளோ தகவல் இருக்குது. இது எல்லாமே வந்து கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இவர் வந்து அந்த தேவதாசிகளை எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேவர்னா யார், கடவுளுக்கு அடுத்தபடியாக தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பொசிஷன் வச்சு தான் அவர் பார்த்துருப்பார். சரிங்களா. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இவங்களுடைய காலம் வந்து 10ஆம் நூற்றாண்டு. யார்? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். ஸோ இவங்களுடைய காலம் வந்து 10ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டில் தான் பெண்களை, இந்த தேவதாசி என்று சொல்லக்கூடிய பெண்களை தவறாக பயன்படுத்தினதா ஒரு சில தகவலெல்லாம் இருக்குது. சரிங்களா. 17ஆம் நூற்றாண்டு தான் வந்து அவங்கள தவறப்பட கிட்டத்தட்ட 7 நூற்றாண்டு. சரிங்களா. இந்த 17ஆம் நூற்றாண்டில் நடந்தது பற்றி சொல்லாமல் நம்ம 10ஆம் நூற்றாண்டில் நம்மளுடைய சிறப்பு சரிங்களா, தமிழுடைய வீரம் கொடை இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மீது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆளுங்களே தூக்கி பழி போட்டால் எப்படி நியாயம்?
எப்படின்னு ஒன்றையும் புரியல சரிங்களா. சரி ஓகே, அதாவது ரொம்ப டைம் ஆகிப்போகுது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.